friends, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா Black Forest recipe cake தான் பார்க்க போறோம். இது வந்து ஃபுல்லா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி இருக்கேன். டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லி இருக்கேன். நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் வந்து நான் சொன்ன அப்படியே செஞ்சீங்களா தான் அந்த பெர்ஃபெக்ட் ஸ்பாஞ்ச் அப்படியே வரும். நான் வந்து இந்த ரெசிபில வந்து பேக்கிங் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேக்கிங்ல வந்து ரெசிபி வீடியோஸ் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா என்னால முடிஞ்சா நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம். 1 கப் சுகர், அப்புறம் வந்து 3/4 கப் வந்து மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர். சுகர் வந்து பவுடர் பண்ண சுகராக இருந்தால் 1 கப் லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1 கப்பில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கர்ஸ் பிராண்டில் இருக்க பேக்கிங் பவுடர் தான் நான் எடுத்துருக்கேன். அப்புறம் பேக்கர்ஸ் பிராண்ட்லேயே பேக்கிங் சோடா, இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். அப்புறம் வந்து 5 எக் எடுத்துருக்கேன். எக் வந்து எனக்கு சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால் 5 எக் எடுத்துருக்கேன், இல்லைன்னா 4 மட்டும் பெருசாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆயில் வந்து நம்ம எப்பயுமே வாசல்லாத ஆயிலாக தான் எடுத்துக்கணும், ஏன்னா வாசம் இருக்க ஆயில் எதுவுமே நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது 3 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த க்ரம்ஸ் எல்லாமே உடைஞ்சி ஏதாச்சும் கட்டிலாம் இருந்துச்சுன்னா கொக்கோ பவுடரில் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே வந்து இந்த மைதாலையும் கொக்கோ பவுடர்லையும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இதே வந்து நீங்கள் ஹேண்ட் பீட்டரில் இது பீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டெப் தான் பண்ணணும். இதே ஸ்டாண்ட் மிக்சராக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எக்கு, சுகர் இது எல்லாமே வந்து பீட் பண்ண போட்டுட்டு கூட நம்ம சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 2 டைம்ஸ் ஆச்சு சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும். சீவ் பண்ணி அந்த சைடு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் வந்து 5 எக் எடுத்துருக்கேன். அது நம்ம இன்னொரு ரீசன் எதுக்காக நான் 5 எக் எடுத்தேன்னா வந்து இது பிளாக் ஃபாரஸ்ட் சாக்லேட் கேக் எப்போயுமே வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஒவ்வொரு ஃப்ளேவர் கேக்குமே ஒவ்வொரு ஹைட் நம்மளுக்கு கிடைக்கும். இதே சாக்லேட் ட்ரஃபிள் ஒரு ஹைட்டில் கிடைக்கும். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் வைக்கலே வெண்ணிலா ஸ்பாஞ்சு பைனாப்பிள் கேக்லாம் தான் கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கும். எக்லேயே வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எதுக்காக முட்டையில் ஆட் பண்ணுறோன்னா வந்துட்டு அந்த எக் ஸ்மெல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி வரும். அப்புறம் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன். அப்படி இல்லை சாக்லேட் எசன்ஸ் இருந்துச்சுன்னா சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து பிளாக் ஃபாரஸ்ட் சாக்லேட் கேக்கில் அதிகமாக வந்து எக் ஸ்மெல் அடிக்காது, அதனால வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது சுகர் வந்து நம்ம ஒட்டுக்கா போடவே கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும், சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும். இதே பவுடருக்கு சுகராக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 5th ஸ்பீட் போட்டுக்கலாம். சுகர் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் பீட்டர் வச்சு நான் வந்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும், அதுலேயே ஒரு சவுண்டு மாதிரி வரும். அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பீடு 3 ஸ்பீடுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி 5th ஸ்பீடில் போட்டு நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிங்களா வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த எக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ பாருங்கள் எல்லோ கலரில் இருக்கா, நல்லா ஒயிட் கலரில் ஃப்ளஃபியாக வரும். கேக் ஜெல் யூஸ் பண்ணி உங்களுக்கு கேக் வேணும்னா, பிளாக் ஃபாரஸ்ட் கேக், சாக்லேட் கேக் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள், இந்த அளவு நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம வந்து பீட்டர்லேருந்து எடுத்து கீழே அந்த பவுலில் ஊற்றும் போது இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும்னா அந்தளவு பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெயின் இதில் என்னென்னா, இந்த ஹைட்டு குறையாமல் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா எக் வந்து ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் வந்து 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஒரு மிக்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஓவர் பீட் பண்ணவே கூடாது. ஓவர் பீட் பண்ணாமல் வந்து எக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு மொல்லமாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நேரமும் பீட் பண்ணவே கூடாது. பாருங்கள், நான் ஸ்பீடும் பண்ணல, கட் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இவ்வளோ நேரம் நான் பீட் பண்ணி இருக்கேன்ட்டு. அவ்வளோதான், பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேண்ட் பீட்டரை ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஸ்பேச்சுலா வச்சு தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இது பண்ண போகிறோம். ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு எக்கு வந்திருக்கு. நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து 3 பேட்சஸாக ஆட் பண்ணிக்கலாம். எப்போயுமே ஒட்டுக்கா ஆட் பண்ணவே கூடாது. ஒட்டுக்கா ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா வந்துட்டு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் தான் நம்ம எப்போயுமே மிக்ஸ் பண்ணணும். அதுவும் ரொம்ப பாருங்க, நான் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணியிருக்கேன். நான் இல்லை ஸ்பீட் எதுவுமே பண்ணவே இல்லை. நான் எப்படி பண்ணணும் அப்படியே தான் காமிச்சிருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம். இதே வந்து பலூன் விஸ்க்லாம் வச்சு நான் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அதை விட நம்மளுக்கு ஸ்பேச்சுலா எவ்வளவோ பெட்டர் தான். சப்போஸ் அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக் ஹைட் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் நம்ம வந்துட்டு இது மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில். அதே மாதிரி 3 பேட்சஸாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த அளவு நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணோம். நம்ம வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டாமாவோ நம்ம ரொம்ப ஸ்பீடாக வந்து மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னா வந்துட்டு கேக் வந்து சரியாக வராது. அந்த ஹைட்லாம் அப்படியே குறைஞ்சிரும். எக்கோட ஹைட் எல்லாமே, இந்த ஏர்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். அதனால தான் அதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம். நம்மளுக்கு எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்லாம் பண்ணவே கூடாது. நான் நடுவில் கொஞ்சம் கட் பண்ணி தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறத காமிச்சா ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதனால தான். பாருங்கள், கொஞ்சம் கூட ஹைட் குறையவே இல்லை. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி ரொம்ப ஹைட் குறையாமல் இருக்கணும்ட்டு சரியாக மிக்ஸ் பண்ணாமே இருக்காதீங்க. ஏன்னா எல்லாம் கீழே ஒரு இடத்துல மாவு அப்படியே தங்கிடும். அதனால் நல்லா எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இது எந்த டின்னில் பேக் பண்ண போகிறேன்னா வந்து 6 இன்ச்சு டின்னில் 2 டின்ஸில் நான் பேக் பண்ண போகிறேன். 1 kgயில் வந்து ஹைட்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து அதே மாதிரி டின்னில் வந்து ஃபுல்லாக நம்ம என்றைக்குமே பேட்டர் ஆட் பண்ணவே கூடாது. பாருங்கள், பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கேக் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா ஸ்பான்ஸாக ஹைட் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். 2 டின்லேயுமே முக்கால் டின் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக ஊற்றணுமா வச்சுக்கோங்களேன், கேக் வந்து ரைஸ் ஆகி வரும்போது வந்துட்டு கீழே அப்படியே பொங்கி ஊற்றிடும்னு ஓவனில். ஸோ அதனால் வந்து எப்போயுமே நம்ம முக்கால் டின் தான் நம்ம ஊற்றி எடுத்துக்கணும். நான் ஃபைனலாக இந்த கேக்கு என்ன ஹைட் வந்திருக்கு, இதோட டெக்கரேஷன் வந்து நான் ஃபைனலாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு டூத் பிக் வச்சுட்டு நம்ம வந்து ஹேர் பபிள்ஸ்லாம் எடுத்து விட்டுறலாம். கண்டிப்பாக அந்த ஸ்டெப் பண்ணணும். அதே மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஹேர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேக் கட் பண்ணும்போது உள்ளே வந்து அந்த ஓட்டையாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஹேர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா, பேக்கிங் டைம் வந்துட்டு நான் 180 டிகிரி செல்சியஸில் வந்து 2 ராடுமே ஆன் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுட்டேன். இந்த எக்கெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அப்புறம் வந்து 30 to 35 மினிட்ஸில் வந்து பேக் ஆகி கிடச்சிரும். பாருங்கள், இந்த அளவு நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வந்து டின்னில் இருக்கிறத வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.